அச்சச்சோ! நாய்க்குட்டியா? வேண்டவே வேண்டாம்ப்பா. உங்கள வளர்த்துறதே பெரிய விஷயமா இருக்கு. போதுமான இட வசதி இல்ல. அதனால இப்பல்லாம் நாய்க்குட்டிலாம் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் சரியானபடி இட வசதி இருக்கணும், பெரிய வீடா இருக்கணும். அப்ப மட்டும் தான் நம்மளால வளர்த்த முடியும். நம்மளே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். தனி வீடா இருந்தா பரவால்ல. இந்த மாரி காரணங்கள்னால உங்க குழந்தைங்க கேட்கக்கூடிய ஒரு பெட்ட உங்களால வாங்கி தர முடியலையா? எஸ். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்ட ஒரு பெட்டை வாங்கி தர முடியலையா, அதுக்கு வந்துட்டு என்ன வகையான ப்ரீடை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த ப்ரீடில் இருக்கிற 3 முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது மித்த ப்ரீடோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நியூ பப்பீஸோட அப்டேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அதுக்கான டிப்ஸு, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்குறது, ஒவ்வொரு வீடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன தேவைக்கு என்ன பப்பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ப்ரீடை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் கியூட் பப்பி ஹவுஸ். நம்ம கியூட் பப்பி ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் அமைஞ்சிருக்கு. சேலமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கிச்சுப்பாளையத்தில் நம்மளோட பப்பி ஹவுஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க கேட்கக்கூடிய ஒரு பெட்டை வாங்கி தர முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கக்கூடியது போதுமான இட வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு, உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ரீடு அப்படின்னா சிட்சு. எஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெரைட்டியை சேர்ந்தவங்க, அதாவது டாய் ப்ரீடுன்னு சொல்லுவோம். பெட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸ்மால் ப்ரீடு, லார்ஜ் ப்ரீடு, ஜெயிண்ட் ப்ரீடு. அந்த 3 கேட்டகரியில் நம்மளோட பர்பஸ் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் ப்ரீடில் உங்களுக்கு வந்துட்டு 5000 ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்துட்டு இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா எல்லாருக்குமே ஃபாஸ்ட் மூவிங்கில் நல்லா பிடிச்சிருக்கக்கூடியது அப்படின்னா சிசு பப்பீஸ். எஸ். இதனோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்துட்டு 10,000 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வைஸும் சரி, அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ராயல் லுக் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான பப்பீஸை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது சிசு பப்பீஸ். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்கும். நம்ம குழந்தைங்க கிட்ட, புது ஆள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அடாப்டாக பழகக்கூடியது தான் இந்த பப்பீஸ். ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், ஏன்டான்னு கேட்கலாம். வாடா குட்டி பையா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு க்யூட்டான பப்பீஸ் வந்துட்டு இருக்குது. இந்த பப்பீஸ் வந்துட்டு எதுக்கு சூஸ் பண்ணுறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற 3 ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீதி ப்ரீடை கம்பேர் பண்ணுறப்ப இவங்ககிட்ட வந்துட்டு ஹேர் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஹேர் ஃபால் அப்படிங்கிற விஷயம் உங்களால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இவ்வளோ ஹேர் இருக்குது, சின்ன ஹேர் இருக்கிறதே வந்துட்டு எக்ஸாம்பிள் லேபர்டாரே வந்துட்டு வீட்டில் எவ்வளோ முடி வந்துட்டு வளர்த்துறவங்களுக்கு தெரியும், ரொம்ப பறக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் ஆனால் இவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது. எதனால் அப்படின்னா இவங்களது எல்லாமே லென்த்தி ஹேரு. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, க்ரூம் பண்ணல அப்படின்னா ஹேர் வந்துட்டு சிக்கு மாதிரி தான் ஆகும். அதனால் வந்துட்டு கீழே விழுற முடி எல்லாமே சிக்கு தான் ஆகும் இல்லையா, மற்றபடி நம்மளுக்கு அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு வராது. இப்போ லேபர்டாரு, கோல்டன் ரிட்ரைவர், ஜெர்மன் ஷெப்பர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி வீட்டில் பறக்கும். புது ஆளுங்க வரும்போது சரி, அந்த ஹேர் ஃபால் சமயத்தில் நிறைய பறக்கும். பட் ஆனால் இவங்களை பொறுத்து அந்த மாதிரி ஆகாது, சிக்கு தான் ஆகும். நீங்கள் எவரி இயர்ஸ் 2 டைம்ஸாவது வந்து ஸ்பான் இவங்களுக்கு இருக்குது, அங்கே கொண்டு போயிட்டு ஹேர் க்ரூமிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வேண்டிய மித்த ப்ரீடோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேங்களா? மீதி ப்ரீடை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளை வீட்டில் செய்கிற தயிர் சாதம், வீட்டில் செய்கிற சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி ஐட்டத்தையே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு அடிஷ்னல் நிறையா பிராண்டட் ஃபுட்டு வந்து ட்ரை ஃபுட் விற்கிது கடையில். அதனோட குவான்டிட்டியே பர் டேக்கே ஒரு 100 கிராம் இருந்தாவே பெரிய விஷயம் எங்களுக்கு அடல்ட் ஸ்டேஜில். சரிங்களா? ஸோ அதனால் ஃபுட்டு மெயின்டெனன்ஸு மித்த பிரீடை கம்பேர் பண்ணுறப்பையும் இவங்களுக்கு லெஸ்ஸாக தான் தேவைப்படுது. இது 2வது ப்ளஸ் பாயிண்ட்டு. 3வது ப்ளஸ் பாயிண்ட்டு,
எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கும். நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களோட பெட்டை வந்துட்டு வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லி கவலைப்படுவீங்க. அப்போதைக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி யோசிப்பீங்க. நம்மளால் கொண்டுட்டு போக முடியலையே, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ அல்லது நம்ம கார்லேயோ இவனை எடுத்துகிட்டு போகிறது சிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யோசிப்பீங்க. கவலையை விடுங்க, ஒரு சின்ன பேஸ்கெட்டு ஓகேங்களா, அதில் வந்துட்டு இவங்களை அழகாக உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு 3 ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்துட்டு இவங்க இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரீடை நீங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய பெட்டை வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்ன சில காரணங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. பட் அந்த காரணம் எதுவுமே இப்போ தேவைப்படலை. சரிங்களா, அழகான க்யூட்டான சிசு பப்பீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்துருப்போம். இல்லை நம்மளே வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வீட்டில் பெட்டு வளர்த்தணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் வளர்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்யூட்டான பப்பீஸை வாங்கணும் அப்படின்னா நம்ம க்யூட் பப்பி ஹவுஸை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம க்யூட் பப்பி ஹவுஸில் எல்லா நாளுமே பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட் சிஜு பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக விசிட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃபாக உங்கள் இடத்துக்கே வந்து நல்லபடியாக சேரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஆப்ஷன்ஸ், நல்ல குவாலிட்டியான பப்பீஸை நம்ம க்யூட் பப்பி ஹவுஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஹெல்த்தியான பப்பீஸும் கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட் பப்பி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். சிஜு பப்பீஸ் வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிட்டி, மார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, கலர் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், ட்ரை கலர் பப்பீஸ் இருக்குது, பை கலர் பப்பீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி பப்பீஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம மறக்காமல் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிரீடை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்யூட்டான பப்பீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பப்பி ஹவுஸில் க்யூட் பப்பி ஹவுஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி க்யூட் பப்பீஸ் எல்லாமே கிடைக்கிது. க்யூட் பப்பி ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கிச்சுப்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்கு. இமிடியேட்டாக உங்களுக்கு பிடிச்ச க்யூட் பப்பீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பப்பியை செலக்ட் பண்ணுங்கள். சேஃபாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல க்யூட்டான பப்பீஸு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஹோம் ப்ரீட் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.